ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தெரிந்து தெளிவோம்ல என்ன சொல்கிறதுனா, ஒரு கல்யாண வாழ்க்கை அது ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜாக இருக்கலாம். அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ அது ஃபஸ்ட் மேரேஜாக முதல்ல அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்து அந்த ஜென்ரேஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது பொண்ணுக்காக இருக்கலாம், பையனாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கல்யாணங்கிறது ஒரு லைஃப், ஒரு குடும்பத்தையே மாற்றக்கூடியது. அதுவும் இல்லாமல் அந்த என்ன சொல்கிறது, அந்த பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது அஃபெக்ட் சொல்கிறது நல்லா இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இல்லாமல் இருக்கும்போது அஃபெக்ட் ஆகிறது கடைசியில் அந்த பெண்ணோட கூட பிறந்தவங்கள் தான். இன்றைக்கு வரைக்குமே சில பசங்க எப்படி சொல்கிறது, நல்லா வேலைக்கு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பையங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா மேடம் என்ன சொல்கிறது, எங்கள் அக்கா வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், இத்தனை பிரச்சனை, நம்ம எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். பட் இருந்துமே என்ன சொல்கிறது, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எதுக்கு அந்த பிரச்சனை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இருந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு கடன் கட்டி நம்ம அதை மீண்டு வரத்துக்கே ஒரு இதாக இருக்குது. அதில் வேறு சண்டை பிரச்சனை, அந்த பொண்ணும் நிம்மதியாக இல்லாமல் நம்மளும் நிம்மதியாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க. அப்போ இதில் என்னென்னா, பெண் வீட்டாரும் சரி பையன் வீட்டாரும் சரி, சில பேருங்களை தான் நான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே நான் குறிப்பிட்டு சொல்லலை. இது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அது இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அந்த பையன் வீட்டாரோ இல்லை பொண்ணு வீட்டாரோ யாரோ ஒருத்தர், நம்ம ரெண்டு காமனாக தான் பேசுகிறோம், ஓகேவா? பெண் வீட்டாரவே நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு. கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சாது. எல்லா சைடும் அடுத்தடுத்து டக்குன்னு செஞ்சுருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. முதல் பிரச்சனை எங்கே வர்றது, குழந்த பிரச்சனை வரும். இன்னொன்று, அந்த பொண்ணு புதுசாக கல்யாணம் பண்ணி முடிச்சிற வரைக்கும் நாங்கள் நல்லா பார்த்துக்குவோன்னு சொல்லுவாங்க. அங்கே போகணுன்னு டிசப்பாயிண்ட் ஆகிறது அந்த பொண்ணோட ஒரு செக்யூரிட்டி, அந்த இது அதில் டேமேஜ் ஆகிடும். அந்த பொண்ணு சரி ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போது அதே மாதிரி அந்த பையன் தண்ணி அடிச்சிட்டு இருந்திருப்பான், அதை மறைச்சவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் அடிப்பாருன்னு தெரிய வந்துடுது, அது மூணாவது பிரச்சனை. சரிங்களா? இன்னொன்று, அங்கே இருக்கிறவங்க மாமியார், நாத்தனார், மச்சான், குழந்தை, ஏதாவது ஒரு மூலியமாக ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாத்தையும் சமாளிக்கணும் அந்த பொண்ணு. சமாளித்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் அந்த பொண்ணு ஏதோ ஒரு டென்ஷனில் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டா, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஆத்தா அப்பா இப்படி தான் உன்னை வளர்த்தாங்களா? உங்கள் அண்ணன் தம்பி இப்படி தான் சொல்லி கொடுத்தானா? அது எப்படி கல்யாணம் பண்ணி முடிச்சு போகிற வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டில் அப்படி பேச்சுன்னு பேசுவாங்க, தேன் வடிகிற மாதிரி பேசுகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா உன் ஆத்தா அப்பன் இதெல்லாம் அவங்களெல்லாம் பேசணுமா கேட்குறேன். உன் பையன் தண்ணி அடித்து இந்த மாதிரி பண்ணி பிரச்சனையாகுது, அது தெரியல. கடைசியில் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தான் என் பையன் தண்ணி அடிக்கிறான். எவ்வளோதாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க. பஞ்சாயத்து வச்சு அதை பண்ணி இது பண்ணி. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சில பசங்கள்லாம் பார்க்கும்போது வெளியே அவ்வளோ இதாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ வேலைக்கு போகிறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க, எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நல்லா நீட்டாக இருப்பானுங்க. நம்ம உட்காந்து ஏதோ ஒரு டைம் அப்செட்டாக இருக்காங்கன்னு, என்னப்பா ஒரு காஃபி குடிக்க வந்திருப்பாங்க. நம்ம கேட்டபோது ஏன்ப்பா இன்றைக்கி டல்லாக இருக்கேன், என்ன ஆச்சு, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனை? ஆஃபீஸ் பிரச்சனை கூட நம்ம சமாளிச்சிடலாங்க்கா. இந்த குடும்பத்து பிரச்சனைன்னு ஒன்று வருது. இருந்து நாங்கள் ஒரே ஒரு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இல்லை தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இப்படி ஏதாவது ஒன்று
பண்ணிடும். எல்லா கடனையும் வாங்கி போட வாங்கக்கூடாதவன்ட்டெல்லாம் காசு வாங்கி நகையை சேர்த்தி எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். இவனுங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துமே உருப்படியாக வாழவும் மாட்டேங்கிறானுங்க. இல்லை பொண்டாட்டிக்கு ஏற்ற மாதிரி பேசவும் மாட்டேங்கிறானுங்க. எல்லா பக்கமும் என்ன சொல்கிறதா, இந்த பக்கமும் பேச மாட்டேங்கிறானுங்க, அந்த பக்கமும் பேச மாட்டேங்கிறானுங்க. கடைசியில் நம்ம தலையை போட்டு உருட்டுறானுங்க. உங்கள் அக்காவை வந்து நீ கூட்டிகிட்டு போங்கிறானுங்க, உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போங்கிறானுங்க. என்னதாங்க்கா செய்யறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்கள நம்ம திட்டவும் முடியாது. ஏன்னா நம்ம பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். பேசவும் முடிய மாட்டேங்குது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் அந்த பையன் சொன்னது, அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாராம், வீட்டில் பேசுகிறீல்ல, நம்ம வீட்டில் இருக்கும் நீ பேசுகிற, ஏன் அந்த வீட்டில் நீ பேச மாட்டேங்கிற அப்படின்னு. ஏன்னா இங்கே சொல்லி கொடுத்து தான் நான் அனுப்புகிறாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அங்கே பேசக்கூடாது. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவாளுன்னு அவங்க பெற்றவங்க சொல்லி கொடுத்துட்றீங்க. என்ன பேசுவாங்க? நான் ஒன்று சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி அந்த புருஷன் நம்மளை புரிஞ்சு தன்னோட மனைவி அப்படின்னு மனசார ஏற்றுக்கிறவன் எவ்வளோ தூரம் என்ன கஷ்டம் வந்தாலும் எந்த இடத்துலையும் தன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தன்னோட குடும்பத்தை ஒய்ஃபோட ஃபேமிலியை வந்து எந்த இடத்துலையும் பேச விட மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தன்னோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சும் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேமிலியை என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றீங்க, தயவு செஞ்சு ஒரு 2-3 தடவை யோசிங்க. இது சூட்டபிள் ஆகுமா, அங்கே போனால் அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு. இதுன்னு இல்லை, நான் நிறையா விஷயங்களை நான் இப்போ அடிக்கடி கேட்குறேன். கல்யாணம் பண்ணிடுறாங்க, அந்த பையன் பேசவே மாட்டேங்கிறானா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஓகேங்களா? அந்த பொண்ணு இப்போ அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு வந்து ஒரு இது இருக்குது. என்ன சொல்கிறது, எங்கள் ஷாப்புக்கு வரவங்க எல்லாம் பேசும்போது நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குது. அந்த பையன் அன்றைக்கி சொல்லும்போது ஒரு கல்யாணம் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றுது இல்லையா? ஒருத்தரோடதுன்னு இல்லை, அந்த ஃபேமிலியே, ஹோல் ஜென்ரேஷனவே அதை அஃபெக்ட் பண்ணுது. ஒரு கல்யாணத்தினால ஹோல் ஜென்ரேஷனையும் சந்தோஷப்படுத்துறதும் இருக்குது, ஹோல் ஜென்ரேஷனை அஃபெக்ட் பண்ணுறதும் இருக்குது. இப்போ உள்ள ஒரு காலங்காலமாக அது கல்யாணத்துக்குன்னு இன்னொரு ஒரு பேர் போல் இல்லையா? நான் எப்பவும் சொல்கிறேன், ஒரு பேரண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு சொந்தம் பந்தம் அப்படின்னு நம்பாதீங்க. அவங்க சொல்கிறான், இந்த சொந்தக்காரன் சொல்கிறான், அந்த சொந்தக்காரன் சொல்கிறான், வேண்டாம். என்றைக்குமே சொல்லுவான் இல்லையா, அடுத்தவனை கூட நம்பிடலாம், பங்காளியை நம்பக்கூடாது, சொந்தக்காரனை நம்பக்கூடாது. நம்ம கூட இருந்துகிட்டே குழிப்பறிப்பாங்க. அது உண்மைதான். அது வந்து பழக்க வழக்கங்களை விட நம்மளோட குடும்பத்தில் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா இது இருக்குது. அதில் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கெல்லாம் அவ்வளோ ஒரு இது இருக்குது, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லஸாக அவங்க ஃபேமிலியும் பார்க்க முடியாது, அந்த பொண்ணுங்களோட ஃபேமிலிக்காகவும் பேச முடியாது, அம்மா அப்பாக்காகவும் பேச முடியாது. பாவம் அந்த பசங்க ரொம்ப 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 அஃபெக்ட். இதில் ஒரு சுயநலமும் இருக்காங்க. எப்படின்னா, நான் அந்த வீட்டில் ஒரு மருமகளாக போயிருப்பாங்க, இவங்களும் ஒருத்தர் வீட்டில் இருந்தால் தான் பொண்ணு எடுத்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ கஷ்டம் இவங்க கொடுப்பாங்க. ஆனால் தான் பொண்ணு மட்டும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த பொண்ணாக தான் இருக்கும் அந்த வீட்டில். அப்புறம் சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இதாக இருக்குது இது. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், கஷ்டப்பட்டு வரவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப உடைய வச்சிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். நான் என்ன சொல்வேன்னா, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி 2 குழந்தை இருக்குது. ஆனால் கல்யாணம் இன்ன வரைக்கும் மாமியார் வீட்டில் போய் இருக்கல. அவங்க பொண்ணோட அம்மா வீட்டில் தான் அந்த பையன் விட்டுட்டு போயிருக்காராம். ஆனால் அவர் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா? சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு.
நானும் அங்கே வரேன்னு சொன்னால் அங்கெல்லாம் போய் சர்வைவ் பண்ண முடியாது, நீ உங்கள் அம்மா வீட்டில் இரு. மாமியார்கிட்ட போய் சொன்னோம்னா அது எனக்கு தெரியாது, உன் புருஷனாச்சு நீ ஆச்சு, நான்லாம் தலையிட மாட்டேன். அப்படி ஒரு இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்க்கும்போது வழிகள் ஜாஸ்தி. அதான் சொல்கிறேன் இல்லையா, உருவங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் துருவங்கள் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலுமே வழிகள் வந்து அனுபவிக்கிறது வந்து இந்த கடன் வாங்கி கூட கட்டாமல் இருந்தது கூட இது. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணி படுற கஷ்டங்கள் நிறையா இருக்குது. நிறைய என்ன சொல்கிறது, சில பசங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, சரி நம்ம லவ் பண்ணுறதை வீட்டில் சொல்லலாம் அப்படின்னாலும் அந்த பசங்க ரொம்ப யோசித்து ரொம்ப ஃபெயில் ஆகி ரொம்ப அந்த மாதிரிலாம் நான் பார்க்குறேன். அந்த பசங்களை பாவம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சமாவது மாற ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாவோ பெற்றவங்களாக இருக்கட்டும் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், தயவு செஞ்சு அவங்கள இது பண்ணாதீங்க. நீங்கள் தான் பார்த்து கல்யாணம் பண்ணீங்க, ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன், ஓகேவா? நான் இந்த சிச்சுவேஷன்லாம் இருந்து சில வார்த்தைகள் வந்து ரொம்ப 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 கொடூரமானது, ஓகேங்களா? இந்த கொடூரத்தில் பலியானது என் அம்மா. கல்யாண வாழ்க்கையினால் பலியானது என் அம்மா. எனக்கு ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் என் அம்மாவை. ஏன்னா இந்த கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தோன்னா நான் என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான் என் அம்மாவை நான் இது பண்ணியிருக்க மாட்டேன்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து வெளியே சொல்லிடலாம், நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நீ உன்னோட சிச்சுவேஷன் எப்படி, அவங்க எல்லாத்தோட சிச்சுவேஷன்லேயும் அவங்கவுங்க நின்று பார்த்தா தான் தெரியும். எல்லோரும் நம்ம வாய் பேசுகிறதுக்கு ஈஸி, என்ன கஷ்டம், இதெல்லாம் ஒரு கஷ்டமா, அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்டுங்கிற வார்த்தை ஏன் வருது? அட்ஜஸ்ட்டுன்னு ஏன் அந்த வார்த்தை வரணும் வாழ்க்கையில்? எல்லாருமே சமம் தானே. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கையில் எடுத்து தானே வாயில் சாப்பிட முடியும், இல்லையா? சமைச்சா தானே சாப்பிட முடியும். வீட்டில் சமைக்க தெரியலனால கடையில் ஒருத்தங்க சமைச்சது தானே வீட்டில் அதை வாங்கி சாப்பிட முடியும் மனுஷங்க. அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஏன் வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணையோ பையனையோ யாரா ரெண்டும் அந்தந்த ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா, அது நல்ல ஃபேமிலியாக போனால் அந்த அந்த ஃபேமிலி நல்லா இருப்பாங்களா, நம்ம குழந்தை நல்லா இருக்குமா, இல்லை அவங்க நல்லா வச்சுப்பாங்களா, தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணி கொடுங்க, ஓகேவா? ஒரு ஜென்ரேஷனே ரொம்ப 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 அஃபெக்ட் ஆகுது ஒரு கல்யாணத்தினால. பேசிகிட்டே போகலாம், தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஸாக நம்ம பேசலாம். பாய்.